நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி ஐ தாட் ஒருவேளை நம்ம பேசுறது வந்து சில பேருக்கு வந்து புரியாம இருக்கலாம், இல்ல சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு அனுபவம் அப்படின்னு லைஃப்ல வரும்போது தான் ஜோசியத்தை நம்புறாங்க. அதாவது வரக்கூடிய இந்த மே மாசத்துக்கு அப்புறம் சில புது மனிதர்களும் வந்து சேர்வார்கள். ஸோ இந்த குழந்தைங்க வந்து உட்காடுறாங்க பஜன்ல. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் சொல்றாரு 3 hours நாங்க பஜன் பண்றோம். அந்த குழந்தைங்க கையில அந்த ஜால்ரா அந்த சிங்சாங் கூத்து அவங்கள உட்கார வைக்கிறாங்க. சமதா 3 மணி நேரம் ஆனாலும் அவங்க எதுவுமே ட்ரபிள் பண்றது இல்ல. ரொம்ப அழகா அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணி தே ஆர் சிட்டிங் பேஷண்ட்லி ஃபார் 3 hours. இப்போ நம்ம எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் கண்ணன் அவர் கூட சொன்னார், சினிமா பாடல்கள் நிறைய பாடினார், நிறைய லிரிசிஸ்ட் பத்தி எல்லாம் சொன்னார், மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னார். ஸோ இவங்க எல்லாருமே லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் தான். பட் அஃப்கோர்ஸ் இது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ஏன்னா எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து நம்பிக்கை பேஸ்டு சப்ஜெக்ட் தான். இதுல வந்து சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது, சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும். பட் நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி ஐ தாட் ஒருவேளை நம்ம பேசுறது வந்து சில பேருக்கு வந்து புரியாம இருக்கலாம், இல்ல சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு வந்து நம்பாம இருக்கலாம், எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா ஜோதிடம் என்பது உண்மை. இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியல தெரியலங்கிறதுனால அந்த சப்ஜெக்டே பொய் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இத ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு அனுபவம் அப்படின்னு லைஃப்ல வரும்போது தான் ஜோசியத்தை நம்புறாங்க. இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ரிடிக்யூல்டு, அதாவது ஒரு கேலி பொருளாக, இதை வந்து ஒரு டிபேட்டிங் சப்ஜெக்டாக, ஒரு சர்ச்சைக்குரிய சப்ஜெக்டாக தான் இதை பேசுறாங்க. நிறைய டிவி ஷோஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இப்ப நிறைய எங்க பார்த்தாலும் ஜோதிடம் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு. ஆனா எத்தனை பேர் இதை நம்புறாங்க, எத்தனை பேர் இதை பொழுதுபோக்கா பாக்குறாங்க, எத்தனை பேர் வந்து இதை கேலி கூத்தா பாக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஏன்னா நானும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசுறேன், நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபெண்டிங்கா தான் இருக்கும். பரவாயில்ல, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நிச்சயமா இதை விட்டு நம்ம வெளியில போக மாட்டோம். இது வந்து அவ்வளோ ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு சயின்ஸ். ஆனா இதுல ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டருக்குள்ள இது வரல. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல தான் இது இருக்கு. ஒரு கவர்மெண்டோட அங்கீகாரமோ இல்ல இதை ஒரு சப்ஜெக்டா யூனிவர்சிட்டியில எல்லாம் கொண்டு வந்து இது கிடைக்கல. இதுக்கு ஒரு ஆத்தென்டிக் சர்டிபிகேட்டுங்கிற மாதிரி எல்லாம் இதுக்கு இல்ல. அதனால இந்த சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சப்ஜெக்டா தான் இருக்கு. பட் தட் இஸ் ஓகே. அதை பத்தி நம்ம இங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு வேண்டியது என்ன, இந்த மூன் அண்ட் மைண்ட் எப்படி வந்து இது கனெக்ட் ஆறுது அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, சனியோடைய வீட்டுல எதனால சந்திரனுடைய நட்சத்திரம் வச்சாங்க. இப்போ இந்த 10ஆம் இடம் மகரம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். இப்போ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த தொழில் விருத்தி ஆகணும்னா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வேணும். எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, மெடிக்கலா இருந்தாலும், எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வேணும். கஸ்டமர்ஸ் இல்லைன்னா தொழில் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்போ அந்த வசியம், சனிங்கிறவர் வந்து தொழில் காரகன், அவர் தான் தொழிலுக்கு சிக்னிபிகேட்டர் அவர் தான். ஆனா அந்த தொழிலுக்கு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் யார் கொண்டு வராங்க அப்படின்னா சந்திரன்கிறது மக்கள் வசியம். அதனாலதான் நீங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய வந்து ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து போர்டுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல போர்டு இருக்கும், ஒயிட் கலர் லெட்டர்ஸ். ப்ளூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சனி அண்ட் ஒயிட் இஸ் ஃபார் மூன். ஸோ இது வந்து இது மக்கள் வசியத்துக்காகவே இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. இப்போ சில ஷாப்ஸ்ல எல்லாம் நீங்க அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த ராசி மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரியாத ஒரு புதிர்.
இது. ஸோ இது இது வந்து என்னதான் 2 பேருக்கும் விரோதம், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா அந்த இடத்துல வந்து ஒரு நல்லது நடக்காது, எல்லாமே ஸ்லோவாகும், சுபிக்ஷம் இருக்காது அப்படிலாம் நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். அது மாதிரியான பயமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஜாதகத்துல வந்து வெறும் ஒரு காம்பினேஷன், ஒரு பிளேஸ்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. தேர் ஆர் சோ மெனி பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் டு அசஸ் அ ஹாரோஸ்கோப். அதாவது எங்க குருநாதர் சொல்வார், நுனிப்புல் மேயற மாதிரி ஜாதகத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்வார். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜாதகம் அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் முழுமையா படிச்சு முடிச்சுட்டேன், நான் போய் கரையை தொட்டாச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் ஓஷன். இதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. எவ்ரி டே அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. அப்பதான் இந்த ஜோசியத்துல அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது நம்மளால கரெக்டா பலன் சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து நான் மெயினா மூன் அப்படிங்கறத எதுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து மனோகாரகன் மட்டும் அல்லாமல் உடலுக்கும் காரகனா ஆயிடுறாரு அவரு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த சந்திரன் கெட்டு போன ஜாதகம் அப்படின்னா, ஒரு கால் அந்த சந்திரன் இவரோட கேதுவோடையோ ராகுவோடையோ இணைஞ்சு இருக்கும்போது என்ன ஆகுது, இது சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள், அதாவது இப்ப சூரியனோட சேரும்போது ராகு கேது சேரும்போது இது தகப்பனார் வழியில பிரச்சனைகள், இல்லைன்னா பித்ருக்களுடைய சாபம், இல்ல பித்ருக்க தோஷம், ஏதோ இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பல விஷயங்கள். ஆனா சந்திரனோட சேரும்போது கண்டிப்பாக ஒரு மனநிலை பாதிப்பு அப்படிங்கறது இருக்கு. பட் அதுலயும் எவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஏன்னா டிகிரி பேஸ்டா தான் நம்ம ஒன்னொன்னையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதாவது சந்திரனும் கேதுவும் அல்லது சந்திரனும் ராகுவும் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார்கள் ஜாதகத்தில், அதாவது ஒரு 5-6 டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்காங்கன்னா நிச்சயமா அதனுடைய பாதிப்பு இருக்கும். சப்போஸ் அவங்க ரொம்ப விலகி இருக்காங்க, 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 டிகிரி வித்தியாசத்துல இருக்காங்க அப்படின்னா அத ஒரு இணைவு அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா அங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கறதெல்லாம் வரது கிடையாது. சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நல்லா இருந்துட்டாங்க ஒரு ஜாதகத்துலன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதாவது கற்பனா சக்தி அப்படிங்கிறது சந்திரன் தான் முழுக்க முழுக்க. இப்போ நம்ம எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் கண்ணன் அவர் கூட சொன்னார், சினிமா பாடல்கள் நிறைய பாடினார், நிறைய லிரிசிஸ்ட் பத்தி எல்லாம் சொன்னார், மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னார். ஸோ இவங்க எல்லாருமே லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் தான். பட் அவங்க எல்லார் ஜாதகத்தையும் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு காமனா இருக்கும், அவங்க எல்லாருக்குமே சந்திரன் கொண்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்கும். சந்திரன் அப்படின்னாலே கற்பனா சக்தி. எந்த ஒரு கவிஞருமே சந்திரனை வந்து மிஸ் பண்ணதே இல்லை. எல்லா பாடல்களையும், அந்த காலத்து பாடல்கள் ஆனாலும் சரி, இந்த நவீன காலத்து பாடல்களா இருந்தாலும் சந்திரன் இல்லாத கவிதையே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு சந்திரன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹாரோஸ்கோப்ஸ். இப்போ சந்திரனை வந்து நம்ம உடல் காரகன், அவர் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். மற்ற கிரகங்களை விட சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நட்சத்திரத்துல 24 மணி நேரம் தான் இருக்கார். அதாவது ஒரு ராசியில 2.25 to 2.5 நாள் இருப்பார். ஸோ அவரோட சைக்கிள் வந்து ஒரு இந்த ராசி மண்டலத்தை சுத்தி வரதுக்கு எக்ஸாக்டா 27.25 27.5 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணி 28 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இத வந்து நம்ம பெண்களுடைய அந்த மாதவிடாய் காலத்துக்கும் இதுக்கும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது எக்ஸாக்டா 27 to 28 டேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ சந்திரனை வந்து நம்ம ஏன் வந்து இதோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இந்த பெண்களுடைய ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது இந்த கருமுட்டை வளர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம சந்திரனோட தான். அந்த ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்கார் அந்த, ஏன்னா இப்ப நிறைய இன்ஃபர்டிலிட்டிங்கிற விஷயங்கள்லாம் இப்ப நடக்குது இந்த நவீன காலத்துல. அந்த காலம் மாதிரி இல்ல, இப்ப எல்லாமே மாறி போச்சு. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு, எல்லா இந்த சோசியல் இதெல்லாமும் மாறி போச்சு, எல்லா விஷயமுமே. ஸோ இப்போ சந்திரன் ஜாதகத்துல எப்படி இருக்காரு, சந்திரன் மட்டும் இல்ல, இதுக்கு வேற பல கிரகங்களையும் பார்க்கணும். சந்திரனும் ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கறத இங்க சொல்றேன், வலியுறுத்தி சொல்றேன். இப்போ சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பொதுவா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அவர் வந்து ஜாதகத்துல நீச்சமா இருந்தா நல்ல பலன் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம கேக்குறோம். அப்படி எல்லாம் கிடையாது. சந்திரன் நீச்சம் ஏன் அங்க நீச்சம் ஆறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அதாவது இத வந்து நீங்க ஒரு
தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டாம். இது வந்து நாங்கள்லாம் ராசி மண்டலத்த வந்து முழுமையா படிச்சதுனால, இந்த விஷயத்த நான் இங்க கன்வே பண்றேன். ஏன்னா, இது ஒரு சின்ன தகவல் தானே! உங்களுக்கும் ஒரு புதிய தகவல் தெரிஞ்சின மாரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும். இப்போ மேஷம் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ. அவர் தான் தலைமை. அவர் தான் செவ்வாய். சரியா? அப்ப அவர வந்து தி ஆர் பெர்சானிஃபையிங் த நேச்சர். அதாவது காலத்துக்கு ஒரு கட்டம் போடுறோம். காலம்ங்கிறது என்ன? நம்ம வந்து டைம். அததான் காலம்னு சொல்லுவோம். ஸோ, அத வந்து நம்ம பெர்சானிஃபை பண்ணி, அதுக்கு ஒரு சார்ட் அப்படிங்கிறத போடுறோம். அப்போ அந்த செவ்வாய்ங்கிறவர் தான் அந்த ஜாதகர்ன்னு வச்சுக்கோங்க. மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயோடைய வீடு. செவ்வாய் தான் ஜாதகர். அப்போ அவருடைய 4ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம். கடகம்ங்கிறது தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அந்த தாயார் ஸ்தானாதிபதி சந்திரன். அவரே தாயார் காரகனும் அவரே. இப்போ என்னடா நீங்க வந்து சந்திரன் வந்து 27 நட்சத்திரங்கள கல்யாணம் பண்ணிட்டாரு சொல்றீங்க. அப்புறம் சந்திரன் தாயார்ன்னு சொல்றீங்களே. அப்படி எப்படி அவர வந்து ஃபீமேல் ஜெண்டரா எப்படி கொண்டு வந்தீங்க? அப்படிலாம் நம்ம லாஜிக்கலா சில கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடும். பட் இந்த கடகம் அப்படிங்கிறதே ஒரு பெண் ராசி தான். சந்திரனை வந்து ஏன் வந்து தாயார் காரகன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஹி இஸ் அ வெரி டெண்டர் அண்ட் சாஃப்ட் பிளானட். சந்திரன்றவர் வந்து ரொம்ப மென்மையானவர். ஒரு சாஃப்ட்டா ஒரு பஞ்சு பால் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த மாரி. ஏன்னா அவர் ஜலக்கிரகம். அவர வந்து ஜலக்கிரகம் தான் சொல்றோம். ஃபுல் ஆஃப் வாட்டர். அத வந்து கடகத்துல அவருடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது, கடகம்ங்கிறது தாயார் ஸ்தானம். அதாவது இந்த மேஷம்னு சொன்னோம் இல்லையா? மேஷத்தினுடைய செவ்வாய்க்கு இது தாயார் ஸ்தானம். அங்க வந்து செவ்வாய் நீச்சம் ஆறாரு. ஏன் நீச்சம் ஆறார் அப்படின்னா, செவ்வாய்ங்கிறவர் ரொம்ப வீரன் தான். போர் வீரன், தைரியசாலி, ரொம்ப கோபக்காரர். ரொம்ப ஃபாஸ்ட் எல்லாத்துலயும் ரொம்ப அக்ரெசிவ். பயங்கரமான ஒரு வேகம் கொண்டவர். அந்த மாரிலாம் செவ்வாய வர்ணிக்கிறோம். அவர் வந்து சந்திரனோட வீட்ல வந்து நீச்சம் ஆயிடுறாரு. நீச்சம்னா டெபிலிட்டேஷன். ஹி லூசஸ் ஹிஸ் ஸ்ட்ரெங்த். அது ஏன் அப்டின்னா, ஒரு தாயார் கிட்ட ஒரு பிள்ளை வரும்போது எப்படி இருப்பார்? ஜஸ்ட் நம்பள மாரியே இமேஜின் பண்ணிக்கோங்க. மனுஷங்க மாரி தான் பிளானட்ஸும். இப்போ ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை வந்து வரும்போது, அதனுடைய வீரத்தையோ, தைரியத்தையோ, இல்ல அந்த இதையோ காமிக்காது. அம்மாட்ட எதிர்பார்க்கிறது அந்த அன்பான ஒரு என்ன சொல்றது? கொஞ்சுற மாரி ஒரு இதுல தான் அந்த குழந்தை வந்து அம்மாட்ட வரும். இல்லையா? அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து அடங்கி இருக்கார். அதே சந்திரன் தன்னுடைய பிள்ளையோட இன்னொரு வீடு விருச்சிகத்துல போய் அவர் நீச்சம் ஆறாரு. சந்திரன். அதாவது பிள்ளை வீடுன்னா நான் சொல்றது அந்த மேஷம்ங்கிற செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருக்கு. விருச்சிகம்னு ஒரு வீடு இருக்கு. அங்க போய் இந்த சந்திரன் நீச்சம் ஆறாரு. அது எதனால? அப்படின்னு ஒரு குவெரி எல்லாருக்கும் வரும். ஏன் அங்க தான் போய் நீச்சம் ஆகணுமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது எதனால அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் உங்களுக்கு. பட் சும்மா உங்களுக்கு சொல்லி இது ஒரு இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணணும். ஏன்னா சில பேர் இங்க ஜோசியர்களும் இருக்காங்கன்னு சொன்னோனே, இது எல்லாருக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு. அதாவது காலச்சக்கரத்தினுடைய தலைமை செவ்வாய். 4ஆம் இடம் கடகம்ங்கிறது சந்திரனுடைய தாயார் வீடு. 9ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு வந்து தகப்பனார் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த தகப்பனார் அப்படிங்கிறவருக்கு அதாவது தகப்பனார் அப்படிங்கிறவருக்கு வந்து அவருடைய 12ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் இல்லையா? அப்போ அவருக்கு எதுக்கு ஒரு கல்யாணம்? ஒரு தாய், தகப்பன் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சாதான் ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த தகப்பனாருடைய அந்த இச்சைக்கு அந்த தாயார் வந்து அங்க உடன்படுறா. அப்ப படும்போது அந்த இடத்துல ஒரு சங்கமம் அப்படின்னு நடக்கும்போது தான் ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்கிறது. அப்படிங்கிற மாரி அந்த கான்செப்ட்ல இந்த ராசி மண்டலத்துல ஒண்ணொண்ணையும் அலைன் பண்ணியிருக்கா. ஸோ அந்த இடத்துல அந்த தாயார் வந்து அந்த தகப்பனாருடைய அயன சயன போகஸ்தானத்துல வந்து அவ வந்து சரண் அடைறா. அடையும்போது அந்த இடத்துல அந்த சந்திரன் நீச்சம் ஆயிடுறது. ஸோ, இதனால தான் சந்திரன் வந்து அங்க நீச்சம் ஆறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமா நான் இத சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்ப கமிங் டூ இந்த சைக்காலஜி இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த சந்திரன கனெக்ட் பண்ணும்போது, ஜெனரலா இந்த மாரி மனநிலை சரியில்லாத குழந்தைகள், ஆட்டிசம் சில்ட்ரன் இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்ப நெறைய இருக்கு. நெறைய நானே என்கிட்ட கன்சல்டேஷன்ஸ்க்கு நெறைய குழந்தைகள் ஆட்டிசம் ப்ராப்ளத்தோட வந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்துருக்கேன். இப்ப சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்க சந்திர அதியோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பொறந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த சந்திரா அதியோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
சந்திராதி யோகம்னு சொல்லுவாங்க. இத பிரிச்சு சொல்லும்போது சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுதான் ரொம்ப அதிகபட்சமான யோகம்னு சொல்லி இத ரொம்ப கொண்டாடுறாங்க எல்லாருமே. இந்த யோகம் வந்து ரொம்ப சிறப்பான யோகம். இது இருந்தா வந்து எல்லா சாதனையும் பண்ணலாம். தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய இந்த குறுகிய கால அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்லல, ஒரு சில குழந்தைகளுக்கு. அது வந்து ஏன்னா இந்த பாவ கிரகங்களோட செயற்கை பற்று, இந்த ராகு கேதுவோட தாக்கம் இருந்து இப்படி எல்லாம் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கிளினிக்கலி அவங்க டாக்டர் சொல்லிடுறாங்க. இதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் தே ஹேவ் அ ஸ்பெஷல் ஸ்கூல் அண்ட் தே டேக் தெம் டு தட் ஸ்கூல். அங்க ட்ரெயின் பண்றாங்க. அங்க வந்து அவங்களுக்கு தனியா அவங்கள வந்து ஒரு இது பண்ணிடுறாங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படிங்கிறதும் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அதாவது அகாடமிக்கலி அவங்க வந்து ஸ்லோவா இருந்தா கூட வேற ஏதோ ஒரு ஸ்கில் அவங்க கிட்ட இருக்கு. அத வந்து ஒரு நல்ல பேரண்டா, ஒரு நல்ல டீச்சரா அத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணோம்னா, அந்த குழந்தைகள் நல்ல சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஆட்டிசம் சில்ட்ரன் நெறைய பேர் எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்ல ரொம்ப ஹைப்பரா பிஹேவ் பண்ற குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நீங்க ஹோலிஸ்டிக்கா ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு அமெரிக்காலேயே டாக்டர்ஸ் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வை ஐ அம் சேயிங் திஸ் இஸ் என்னோட பிரதர் இன் லா வந்து அமெரிக்கால வந்து அவர் ரொம்ப வருஷமா அங்கேயே ஹி செட்டில்டு ஃபார் அ லாங் டைம். அண்ட் அவர் வந்து பாகவதர். அதாவது ஹி இஸ் அன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஹி ஃபினிஷ் ஹிஸ் ஜாப்லாம் பண்ணி ரிட்டயர்மெண்ட் ஆயாச்சு. இப்போ வந்து அவர் ஒரு ஹாபி ஆட்டம் இந்த நாம சங்கீர்த்தனை பாடுறது, பஜன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஏரியால அவர் இருக்கிறது நியூ ஜெர்சில. அவங்க ஏரியால ஒரு சில ஃபேமிலிஸ்ல இந்த மாரி சில்ட்ரன் இருக்காங்க. ஒரு ஆட்டிசம் டிஃபெக்ட் இருக்கிற குழந்தைங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோலிஸ்டிக்கா சில விஷயங்கள குணப்படுத்த முடியும்னு சொல்லி, இந்த பஜன்ஸ்க்கு அந்த குழந்தைங்கள வர சொல்லி எவ்ரி வீக் தே கண்டக்ட் பஜன்ஸ் அண்ட் தீஸ் சில்ட்ரன் கம் தேர். நியர்லி ஒரு 20 சில்ட்ரன் இருக்காங்களாம் அந்த மாரி. ஸோ இந்த குழந்தைங்க வந்து உட்கார்றாங்க பஜன்ல. நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் சொல்றாரு, 3 ஹவர்ஸ் நாங்க பஜன் பண்றோம். அந்த குழந்தைங்க கையில அந்த ஜால்ரா, அந்த சிங்சாங் குடுத்து அவங்கள உட்கார வைக்கிறாங்க. சமத்தா 3 மணி நேரம் ஆனாலும் அவங்க எதுவுமே ட்ரபிள் பண்றதில்ல. ரொம்ப அழகா அந்த மியூசிக்க என்ஜாய் பண்ணி தே ஆர் சிட்டிங் பேஷன்ட்லி ஃபார் 3 ஹவர்ஸ். அண்ட் 6 மந்த்ஸா இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்களாம், இப்போ அவங்களோட பிஹேவியரல் இதுல கூட கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கு. அப்படிங்கிற மாரி அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. என் பிரதர் இன் லா சொன்ன விஷயத்த நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். வை ஐ அம் சேயிங் இஸ் இங்க வந்து கிளினிக்கலி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சேலஞ்சிங்கா இருந்தா கூட, ஹோலிஸ்டிக்கா சில விஷயங்கள சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆல் இம்ப்ரூவிங் பட் நாட் டு தட் எக்ஸ்பெக்டேஷன் லெவல். இப்போ 100% நம்ம எதிர்பார்த்தோம்னா, அது உடனே நடக்காது. டிராஸ்டிக்கலி இட் வில் நாட் ஹேப்பன். கொஞ்சம் கொஞ்சமா அது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாரியான சில தெரப்பீஸ்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு தெரப்பி இப்போ இந்த ஹிப்னாட்டிசம்லயே இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, ஃபாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் பாவ புண்ணிய கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் கண்ணன் சொன்னார். பா பாஸ்ட் லைஃப், ஃபியூச்சர் லைஃப் அப்படிலாம் ரீபர்த் இந்த மாரி விஷயங்கள்ல நெறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அத நம்பாதவங்கள வந்து நம்ப புரிய வச்சு நம்ப வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ப வேலை கிடையாது. அவங்க புரிஞ்சு நடந்துட்டா அவங்க நம்மள வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா பண்ணட்டும். இல்லன்னா அவங்க போக்குல நம்ம உட்டுறலாம். அவங்கள போய் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது நம்ப கடமை கிடையாது அது. ஸோ அது அந்த எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் வரணும் அப்படின்னா, அதுல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வரத்துக்கே அந்த யோகம் அவங்களுக்கு இருக்கணும். அந்த பிராப்தம் இருந்தா தான் இந்த மாரி விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கை வந்து, அவங்க இந்த மாரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கிறதுக்கே அவங்க ஒப்புதல் குடுப்பாங்க. இல்லன்னா, அவங்க அந்த பிராப்தம் இல்ல, அந்த கர்மாவ அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்டின்னா, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ, இதுல போய் நம்ப யாரையும் கன்வின்ஸ் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து,
இந்த மாரி ஒரு மென்டல் எயில்மென்ட்ஸ் இருக்கிறவங்க, இது மாரி டிப்ரஷன்ல இருக்கிறவங்க, நெறைய மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸஸ் நெறைய பேருக்கு இருக்கு. அதுலயும் இப்போ ஆஃப் லேட் இந்த யங் ஜெனரேஷன்ல இது நெறைய இருக்கு. கேட்டா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலயும் உண்டு. பட் நம்ப அத எப்படி அப்ரோச் பண்றோம்? நம்ப எப்படி அத வந்து ஹேண்டில் பண்றோம்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அந்த காலத்திலயும் குழந்தைகள் இந்த மாரிலாம் இருந்திருக்காங்க. பட் ஆனா நம்ப வளர்ந்த சினாரியோ அதெல்லாம் டோட்டலி டிஃபரெண்ட். பிகாஸ் நம்பளுக்கெல்லாம் வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல வி வர் புட் இன். அதாவது நம்பளுக்கு அத ஃபேஸ் பண்ணணும், என்கவுண்டர் பண்ணணும், இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்மள வந்து அப்படியே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஸோ நம்ப சம்ஹவ் நீந்தி நம்ப எல்லாரும் ஓரளவுக்கு வெளியில வந்து செட்டில் ஆயிட்டோம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஆனா இந்த காலத்துல என்னன்னா, ஒரு சேட் திங் டு சே என்ன, குழந்தைங்களுக்கு எல்லாமே வாங்கி குடுக்குறாங்க. எல்லா கம்ஃபர்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிறது. எல்லார்கிட்டயும் பணம், காசு இருக்கு. எல்லாரும் கம்ஃபர்டபிள் லைஃப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் அந்த லைஃப் கிரைசிஸ் அப்படிங்கிற விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு தெரியல. அண்ட் ஃபெயிலியர வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. பிகாஸ் தே ஆர் சோ பேம்பர்ட் அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் கிவன் தட் கம்ஃபர்ட் ஜோன்லயே அவங்கள உட்கார வச்சு எல்லாத்தையும் அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ அப்ப அந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது, இந்த மைண்ட் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆறுது அவங்களுக்கு. சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிளானெட்டரி காம்பினேஷன்ஸ்ல நாங்க வந்து எல்லாமே ஜோசியத்துல நம்பர் வச்சு தான் பேசுவோம். 3, 5, 8 ஹவுசஸ் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா, சூயிசைடல் தாட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாரிலாம் வரும்போது, இந்த குழந்தைகள வந்து இதுலேருந்து நம்ப காப்பாத்தணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? அப்டிங்கிறது தான் ஒரு அஸ்ட்ராலஜரோட கடமை. இப்போ நம்ப ஜாதகங்கள நம்ப கிட்ட கொண்டு வர்றாங்க. நம்மள வந்து பார்க்க சொல்றாங்க. அதுல இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் சொல்லிட்டு, அவங்கள சும்மா ஹேப்பியா அனுப்பணும். அப்படிங்கிற மாரி நம்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி. வாட்டெவர் த ஃபேக்ட் யூ ஹேவ் டு டெல் தெம் ஓப்பன்லி. உண்மைய சொல்லுங்க. ஆனா, அத சொல்ற விதத்துல சொல்லணும். அதாவது டெலிவரிங் த சப்ஜெக்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு சேலஞ்ச் எங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அது த இன்டென்சிட்டி ஆஃப் த கஷ்டம் வில் வேரி ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். அது அவங்கவங்க தசா, புக்தி அதெல்லாம் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, இத எப்படி அவங்களுக்கு கன்வே பண்றது? அப்டிங்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஹெட்டேக் அது. அதாவது ஒரு கெட்ட விஷயத்த ஒருத்தருக்கு கன்வே பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அத ஒரு டிப்ளமசி நம்ப ஹேண்டில் பண்ணணும். அந்த டிப்ளமசிங்கிற விஷயம் தான் ஒரு கவுன்சிலராவும் நம்ப மாற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கு காம்ப்ளிமெண்டரி சப்ஜெக்ட் அப்படின்னா கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பின்னு கூட சொல்லலாம். தோ வி ஆர் நாட் ப்ரொஃபஷனலி ட்ரெயின்ட், வி ஆர் கம்பெல்டு டு டூ தட். அப்ப அத நம்ப பேரலலா அதையும் எக்விப் பண்ணிக்கணும். அஸ்ட்ராலஜி மட்டும் படிச்சா போறாது. அத எப்படி அவங்கள கவுன்சிலிங் பண்ணணும்? எப்படி அவங்கள இதுலேருந்து மீட்டு வெளியில கொண்டு வரணும்? அப்படிங்கிறதும் நம்பளோட கடமை தான். எங்க குருநாதர் எப்பவுமே சொல்வார், "ஜோசியம் மட்டும் பார்த்து அதுல இருக்கிற கெட்ட விஷயத்த மாத்திரம் சொல்லி அனுப்பாதீங்க. அவங்கள வாழ வைக்கணும். அதுக்கு தான் அவங்க நம்ப கிட்ட வராங்க." இப்ப ஒரு டாக்டர்ட்ட போனா அவங்க வந்து என்ன உடம்புன்னு டயக்னோஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்ப இப்போ பரிகாரமா சொல்லி சில பேர் வந்து அந்த கோவிலுக்கு போ, இந்த கோவிலுக்கு போ, அங்க அர்ச்சனை பண்ணு, இங்க கும்பாபிஷேகம் பண்ணு, இங்க ஹோமம் பண்ணு, அத பண்ணு, தகட வையி, மந்திரிக்கணும். ஏதேதோ சொல்றாங்க. ஜெம் ஸ்டோன் போடுறது. இது மாரி விஷயங்கள்லாம் ஜெனரலா எனக்கு பிடிக்காத விஷயங்கள். இதெல்லாம் நான் ரெக்கமெண்டே பண்றது கிடையாது. நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது, அதாவது லைஃப் ஸ்டைல் அ அ பரிகாரம்னு சொல்லுவாங்க. பரிகாரம்னு கூட இதுக்கு பேர் வைக்க வேண்டாம். சம் ரெமிடீஸ். ஹவ் டூ சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் ஹவ் டூ அக்செப்ட் த சிட்யூவேஷன். இத எப்படி நீங்க வந்து ஒரு இதுதான் இதுதான் சிட்யூவேஷன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நம்ப வந்து ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி தான். அதாவது ஒரு கார்ல போறோம். ஒரு ஜிபிஎஸ் மேப்ப ஃபாலோ பண்ணி அப்படியே போறோம் இல்லையா? ஆனா, கொஞ்சம் தூரத்துல அது அந்த மேப் வந்து நம்மளுக்கு டிராஃபிக் இல்லாத ரூட்டா காமிக்கும். எங்கெல்லாம் வந்து இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லையோ, அந்த ரூட்ட நம்மளுக்கு காமிக்கிறது இல்லையா? அந்த மாரி ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவங்க கூட
நம்ம ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி தான். வி வில் ஜஸ்ட் கிவ் தெம் அ நேவிகேஷன். இந்த இப்படி போனீன்னா இவ்வளோ தூரத்துல போகும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த காலத்துல நீ இதை ஃபேஸ் பண்ணுவ. இதுலேருந்து நீ எப்படி தப்பிக்கணும்? இதுலேருந்து எப்படி நீ மீண்டு வரலாம்? சில விஷயங்களை வந்து நம்மளால தடுக்க முடியாது. என்னதான் நம்ம காஷன் சொன்னா கூட அந்த கிரகங்கள் சில விஷயங்களை பண்ண தான் பண்ணும். அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ இதில் வந்து த இன்டென்சிட்டி ஆஃப் த கர்மா ஆல்சோ வேரிஸ். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம கர்மாலேயே பல விதம் உண்டு. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகமி கர்மான்னு பல விதமாக அதை பிரிக்கிறோம். ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கர்மா இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு பி அனலைஸ்ட். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்வினை குற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செய்வினைன்னா யாரோ வந்து நம்மளுக்கு செய்வினை வைக்கிறது அப்படி கிடையாது. நம்ம முப்பிறவியில பாஸ்ட் லைஃப்ஸ்ல என்னெல்லாம் பாவங்கள் பண்ணோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு இந்த ஜென்மத்துல பலன் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜோசியம் அப்படின்னாலே இட் இஸ் சம்திங் டு நோ அபவுட் த ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஜோசியம்ங்கிறது ஃபியூச்சரை பத்தி சொல்ற விஷயம் கிடையாது. நம்மளுடைய முப்பிறவியில் நாம் என்னென்ன தவறுகள் செய்தோம், என்ன பாவம் செஞ்சோம், என்ன புண்ணியம் பண்ணோம், அதனுடைய பேலன்ஸ் ஷீட் தான். நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணோங்கிற விஷயத்த காமிக்கிறது தான் இந்த ஜோதிடம். இந்த 12 கட்டத்துக்குள்ள இருக்கிற கிரகங்கள் பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே நம்மளுடைய பாஸ்ட் லைஃபோடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் அது நம்ம பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் அது ஃபியூச்சரை பத்தி சொல்லக்கூடிய கட்டங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளுடைய கர்ம வினை அதனுடைய தாக்கம் என்ன நமக்கு இந்த ஜென்மத்துல அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த அதை எடுத்து சொல்றது தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. இதுலயும் 100% அக்யூரசி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாராலையும் முடியவே முடியாது. அது மாதிரி ஒரு ஜோதிடர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. டு பி வெரி ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க். ஏதோ ஓரளவு ஒரு 70 to 80% சொல்லலாம். 100% அக்யூரசி அப்படிங்கிறது தெய்வத்தால மட்டுமா சொல்ல முடியும். ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சாமானிய மனிதர்கள் தான். அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வர்றவங்களும் நம்ம ஏதோ ஒரு தெய்வம் மாதிரி நம்ம வந்து சொன்னா எல்லாமே அப்படியே கரெக்டா இருக்கும் அப்படிலாம் இல்லை. அக்யூரசி அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது உண்டு. சில விஷயங்கள் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு டெப்த் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் கேட்க வருவாங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து ஆரம்ப காலத்துல அதாவது ஜோதிடம் ஆரம்பிச்ச புதுசுல நான் அது ஒரு கியூரியாசிட்டிக்காக நான் அதை பண்ணேன். பட் தென் ஐ தாட் நோ, இது வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் உள்ள போகக்கூடாது. இது வந்து நமக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது பிறப்பும் இறப்பும் நம்ம கையில கிடையாது. அது மகேசனுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பிறப்புக்கு கூட டேட் வந்து முதல்லயே வச்சு லக்னமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சிசேரியன் பண்றாங்க. இப்போ அதுவும் நடக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அதாவது என்னுடைய இந்த குறுகிய கால அனுபவத்தில் நான் இது மாதிரி சிசேரியனுக்கெல்லாம் லக்னம் வச்சு கொடுத்து நிறைய பேருக்கு அந்த டயத்துல நடக்க விடாது அந்த கிரகங்கள். எப்போ அந்த குழந்தை இந்த பூமியில வந்து ஜெனிக்கணும்னு இருக்கோ அது பகவானுடைய பிளான் தான். என்னதான் டாக்டர் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 9 o'clock நான் வந்துடுவேன், ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. ஆனால் டாக்டரால் அந்த டயத்துக்கு வர முடியாது. அவங்க ஒன்று 1 மணி நேரம் முன்னாடி வந்து பண்ணிடுவாங்க, இல்லை 2 மணி நேரம் தள்ளி வந்து பண்ணுவாங்க. அப்போது சிசேரியனில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அந்த சிசேரியன் கூட டாக்டர் தீர்மானம் பண்ணுற டயத்துலையோ ஜோதிடர் தீர்மானம் பண்ணுற டயத்துலையோ நடக்கிறது இல்லை. அது எப்போ பிறக்கணும்னு இருக்கோ அந்த டைமில் தான் அது பிறக்கிறது. ஸோ இது மாதிரி ஜோதிடத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக பேசலாம். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த மாதிரியான தீராத மனநோய் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு தெரப்பி பண்ணுறவங்க ஐ திங்க் தேர் ஆர் ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் ஹூ கேன் டூ தட். எல்லாராலையும் அது பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரிக்ரெஷன் தெரப்பி பண்ணுறவங்களும் ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் ஐ டோன்ட் நோ தெம் பர்சனலி. பட் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் அதோட தான் நம்ம வந்து பிறக்கிறோம். வாசனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு குற்றம் நம்ம பண்ணியிருப்போம்.
இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல மாமியார், மருமகள் பிரச்சனை, தீராத பிரச்சனையா இருக்கும். அது எப்ப என்ன பண்ணாலும் அது சரி பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாரி பிரச்சனைகளுக்கெல்லாமும் சரி, இன்னும் பல சில பேருக்கு நேபர்ஸால பிரச்சனை வரும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்ப பாரு சண்டை. இது மாரி பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். இது எல்லாமே என்ன கனெக்ஷன் அப்டின்னா, பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு விட்டக்குறை, தொட்டக்குறை அப்டின்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒரு இத அவங்க கணக்கு முடிக்கிறதுக்காக வந்து நம்ம லைஃப்ல வந்து அவங்க தொடர்பு கொள்றாங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து கனெக்ட் ஆறாங்களோ இந்த பிறவியில, அவங்க எல்லாருமே பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டு, அந்த கணக்க தீர்த்துக்கிறது தான் இந்த பிறவியில வந்து நம்மளோட கனெக்ட் ஆறாங்க. அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா, இதுல நெறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல நெறைய பேரு அத வந்து எப்படின்னா, அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவங்கள கொண்டு போயி, சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் பேச வைப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாரி பேசும்போது, அந்த சோல் வந்து ரியலி இட் கம்ஸ் அவுட் வித் த ப்ராப்ளம்ஸ். இட் ஓப்பன்லி சேஸ் எனக்கு இதுதான் பிரச்சனை. இது மாரி நான் பண்ணேன். ஐ அம் வெரி சாரி எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அழறாங்க. அந்த ரிக்ரெஷன் தெரப்பில தே கிரை லிட்டரலி. அழும்போது என்னாகும், அந்த சோல் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கும். அந்த சோல் மன்னிப்பு கேட்ட உடனேயே என்ன ஆறுது, அந்த இம்ப்ரஷன்ஸ் எல்லாம் இட் கெட்ஸ் வேனிஷ்ட். ஸோ இட் கெட்ஸ் வாஷ்ட் அவுட். ஸோ அந்த மாரி ஆகும்போது என்ன ஆகுது, சில பிரச்சனைகள் அதோட அப்படியே முடிஞ்சும் போயிடுறது. சில பேருக்கு இந்த ஃபோபியாஸ்லாம் இருக்கும். அதாவது தண்ணிய பார்த்தா சில பேருக்கு ஃபோபியா, சில பேருக்கு ரொம்ப ஹைட்ல ஆல்டிட்யூட்ல போம்போது, அதுலலாம் சில ஃபோபியாஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து பாஸ்ட் லைஃபோட சம் இதுதான் அவங்களுக்கு இந்த பிறவியில வந்து அந்த சஃபரிங்க வந்து தே கேரி வித் தட். பிகாஸ் சோல் இஸ் இம்மார்ட்டல். சோல் கேரிஸ் ஆல் த மெமரீஸ். அது வந்து சோல்ங்கிறது இட்ஸ் அ பஞ்ச் ஆஃப் மெமரீஸ். வேறஸ் நம்ம பாடி அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்டு ஒன் டே. அப்போ இந்த சோல் அப்படிங்கிற விஷயத்த போய் டச் பண்ணும்போது, இங்க வந்து நம்ம எல்லாரும் யூசுவலி ஒரு லேமேனா எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, சோல் அண்ட் இந்த மைண்ட் 2ம் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சோல் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் அண்ட் மைண்ட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். மைண்ட் இஸ் கனெக்டட் டு த பிசிக்கல் பாடி. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிசைடட் பை த பிரெயின். பிரெயினுக்கும் மைண்டுக்கும் தான் கனெக்ஷன். ஆனா சோல்ங்கிறது இம்மார்ட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள், இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், கர்மத்தினால் வந்த பிரச்சனை, இதுலயே 2 விதமா பிரிக்கணும். பிறப்பினால் வந்த தோஷங்கள், கர்மத்தினால் வந்த தோஷங்கள். அந்த கர்மத்தினால் வரும் தோஷங்கள், அந்த பிரச்சனைகளுக்கு சில சமயம் தீர்வே இருக்காது. இப்போ நெறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சோரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கர்மத்தினால் வந்த நோய்கள். அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா மெடிகேஷனும் கிடையாது. அவங்களுக்கு வந்து தே கேன் ஒன்லி கீப் இட் இன் கண்ட்ரோல். அப்படிதான் வச்சுக்க முடியுமே ஒழிய, அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாரி பிரச்சனைகளுக்கு கூட இந்த ஹிப்னோட்டிசம்ங்கிற இந்த ரிக்ரெஷன் தெரப்பில இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கு. கண்டிப்பா. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வாண்டட் டு கனெக்ட் திஸ் சப்ஜெக்ட் வித் திஸ் ஹிப்னாட்டிக் சர்க்கிளோட ஃபார் பேஷண்ட்லி லிசனிங் டு மை லெக்சர். அண்ட் ஐ ஹேவ் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் டு பி ஷேர்ட். அதாவது நாராயணன் சார் என்ன சொன்னாருன்னா, எங்க ஹிப்னோட்டிக் கிளப் ஆரம்பிச்ச டேட், டைம் எல்லாம் சொல்றேன். அந்த கிளப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்கு? இந்த ஹிப்னோட்டிக் சர்க்கிளோட ஃபியூச்சர் நன்னா இருக்கா என்ன? அதெல்லாம் சொல்லும்போ பீப்பிள் வில் பி வெரி ஹேப்பி அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன சொல்றேன், ஜாதகமே பார்க்க வேண்டாம். ஆஸ் லாங் அஸ் மேஜர் நாராயணன் சார் இஸ் ஹியர், இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஃப்ளரிஷ். பட் எனிவே அவர் ஆசைப்பட்டதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்திருக்கேன். அதாவது அவர் சொன்ன டேட் வந்து 12th July 1974. த டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் திஸ் கிளப் 2:30 PM சென்னை அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இது மாதிரி போட்டதில் ஜாதகம் வந்து துலா லக்னமாக வருது. ஸோ துலா லக்னம் அண்ட் அன்னைக்கு நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு. ஸோ சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 10th லார்ட் இன் த 6th ஹவுஸ். ஸோ துலா லக்னம் அப்படின்னாலே ஒரு அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கிளப்போட இதுவே அஜெண்டாவே என்னன்னா, டு டூ சம்திங் ஃபார் த குட் ஃபார் த சொசைட்டி. ஸோ ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அந்த லக்னத்திலே தெரிஞ்சு போச்சு.
அண்ட் அந்த லக்னத்தோடைய நட்சத்திரம் என்னன்னா, குருவுடைய விசாக நட்சத்திரம். துலா லக்னத்துக்கு குரு யாருன்னா 3rd அண்ட் 6th லார்ட். அதனால விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாரி இந்த கிளப் நன்னா போயின்ருக்கும். சார் கேட்கிறேளா? ஓகே. அன்னைக்கு நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் யாரு இந்த துலா லக்னத்துக்கு 9th அண்ட் 12th லார்ட். ஸோ இந்த நட்சத்திரம் என்ன சொல்றதுன்னா, திஸ் சர்க்கிள் ஹஸ் பீன் ஃபார்ம்டு எக்ஸ்க்ளூசிவ்லி டு டூ சம்திங் குட் டு த சொசைட்டி. ஏன்னா 9, 12 அப்படிங்கிறது பொதுநல தொண்டு அப்படிங்கிற விஷயம் தான் மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் குரூப் அப்படிங்கிறது தெரியறது. அண்ட் லக்னாதிபதி துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி அவர் போய் சுக்கிரன் 8ஆம் பாவத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அதுலயும் எந்த நட்சத்திரத்துலன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது, ஒருங்கிணைப்பு. அதுதான் இப்ப அவர் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை பேரை இந்த அஸ்ட்ராலஜி மீட்டிங்க்கு அவர் வரவழைச்சிருக்காருன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் மேஜர் சார். ஸோ அந்த ஒருங்கிணைப்புங்கிற வேலையை ரொம்ப நன்னா அவர் பண்றார். ஸோ தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் புதன் போய் இந்த ஜென்ம நட்சத்திராதிபதி புதன் அவர் போய் 9ஆம் இடம்ங்கிற பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். அதுவும் ராகுவுடைய நட்சத்திரத்துல. அப்போ கேட்கவே வேண்டாம். பாக்யம் அப்படிங்கிறது தேடி வரும். அதுவும் ராகு திருவாதிரை அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அதனால ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த குரூப்புக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் 2ஆம் இடத்தில் ராகு, தனஸ்தானத்தில் ராகு. அதுவும் புதனுடைய பாக்யாதிபதியோட நட்சத்திரத்துல. அதுவும் சிறப்பு தான். பஞ்சமஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கார். இதோட ஒரு பெருமை எதுவுமே வேண்டாம். ஏன்னா குரு எப்பவுமே பஞ்சமஸ்தானத்துல இருக்கும்போது அவரோட பார்வை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவர் 9ஆம் இடத்தையும் அவர் வந்து 11ஆம் இடத்தையும் லக்ன பாவத்தையும் பார்க்கறார். அப்ப லக்னம் பார்த்த குரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப பிரமாதமா போகும். ஃபர்ஸ்ட் தசையே வந்து தசா பேலன்ஸே புதன் தசை 8 வருஷம். ஸோ இந்த புதன் வந்து இந்த துலா லக்னத்துக்கு 9, 12 குடையவர். ஆனா அவர் வந்து பாவப்படி ஹி இண்டிகேட்ஸ் 1, 8, 9, 11. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய என்ன சொல்றது, ஹைலி ரெஸ்பெக்டபிள் பீப்புள், நல்ல ஒரு என்ன சொல்றது டிக்னிஃபைடு பீப்புள், அந்த மாதிரி தான் இந்த குரூப்ல இருப்பா. பட் இனிஷியலி டெஃபினெட்லி தேர் வுட் ஹவ் பீன் சம் ஹார்ட்ஷிப்ஸ் லைக் சம் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருந்திருக்கும் புதன் திசையில ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ். ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ அபவுட் த பாஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் திஸ் சர்க்கிள். பட் எனிவே அடுத்தது வந்தது கேது தசை. கேது வந்து ஜென்ரலாவே ரொம்ப என்ன சொல்றது, பொருளாதார ரீதியா ஒன்றும் பெருசா அவர் நல்லது பண்ண மாட்டார். ஹி இஸ் நாட் அ மெட்டீரியலிஸ்டிக் பிளானட், ஹி இஸ் ஒன்லி அ ஷ்ரிங்கிங் பிளானட். அவர் வந்து ஒரு ஞானக்காரகன் கேது அப்படின்பா. அப்ப 2வது தசை கேது தசைங்கிறது 1983 to 1990 நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸும் வந்துருக்கு. அதாவது யூ ஆர் கெட்டிங் சம் ரெவென்யூ. அட் த சேம் டைம் யூ ஆர் ஹேவிங் சம் சேலஞ்சஸ் ஆல்சோ. அதனால சம் ஃப்ரண்ட் அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த ஹைலி ரெஸ்பெக்டபிள் பீப்புள், டிக்னிஃபைடு பீப்புள், இந்த மாதிரி பீப்புளோடைய ஒரு அசோசியேஷன், கான்டாக்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ கேது தசையில். ஏன்னா ஏன் இங்கே கேது வந்து இன் ஸ்பைட் ஆஃப் ஷ்ரிங்கிங் பிளானட்னு சொல்லி கூட அவர் ஏன் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னா, த காஸ் வாஸ் குட். அதாவது இதனுடைய நோக்கம், இந்த குரூப்போடைய நோக்கம் வந்து நன்னா இருந்ததுனால, இது வந்து ஒரு லாப நோக்கத்துல நீங்க பண்ணல. அதனால ஒரு நல்லதை கேது கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சுக்கிர தசை, அதாவது லக்னாதிபதியோட தசையே வந்திருக்கு அடுத்தது. அது வந்து 1990லேருந்து 2010 வரைக்கும். ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் பீரியட். இட்ஸ் அ வெரி லாங் தஷா, வீனஸ் தஷாங்கிறது. ஸோ இங்கே வந்து எல்லாமே நடந்திருக்கு. அதாவது சம் பீப்புள் வேர் ஈவன் பெனிஃபிட்டட் த்ரூ திஸ் குரூப். அதாவது இந்த ஆர்கனைசேஷன் மூலமா நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் நடந்திருக்கு. அண்ட் உங்களுக்கும் வந்து பேரலா growth அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சூரிய தசா, அது வந்து 2010லேருந்து 16 வரைக்கும் 6 வருஷம். அந்த பீரியட்ல வந்து சம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வேர் ஆல்சோ கோயிங் ஆன். இப்போ அதே சமயம் சில ஹர்டல்ஸும் உங்களுக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சந்திர தசா. சந்திர தசாங்கிறது வந்து 2016லேருந்து 26. இப்போ கரண்ட் பீரியட், இப்போ வி ஆர் இன் த ஃபேக் எண்ட் ஆஃப் சந்திர தசா.
ஸோ ஸ்டில் யூ ஆர் டூயிங் a lot of hard work to bring up this ஆர்கனைசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் கம்மிங் தசா அப்படிங்கிறது செவ்வாய் தசா. அது வந்து 2-7 செவ்வாய்ங்கிறது துலா லக்னத்துக்கு செகண்ட் அண்ட் செவன்த் லார்ட். ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் சம் ஹார்ட்ஷிப்ஸ் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். பட் சம் நியூ பீப்புள் வில் ஆல்சோ கம் இன். சம் நியூ பீப்புள் வில் கம் இன் அண்ட் தே வில் ஜாயின். அதாவது வரக்கூடிய இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில புது மனிதர்களும் வந்து சேர்வார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளும் உண்டு. அதே சமயம் சில இதுவும் இருக்கும், லிமிட்டேஷன்ஸும் இருக்கும். அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசா அது வந்து 2033லேருந்து 2051 வரைக்கும். அதில் எத்தனை பேர் நம்ம இருப்போம் இருக்க மாட்டோம்லாம் தெரியாது. பட் ஸ்டில் அது அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் சம் ஆப்ஸ்டக்கல்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும்னா சொல்லலாம், இல்லைன்னா இதோட நிறுத்திக்கலாம். பிகாஸ் 2051 ரொம்ப லாங் டைம் டு கோ. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள் வேற யாரா கூட இருக்கலாம்.